எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம ஜென்ரலாக பார்ப்போம் இல்லையா, வைத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புக்கு முடியல அப்படின்னாக்க போவோம், ஒரு மருந்து கொடுப்பா, டெஸ்ட் பண்ணுவா, அப்புறம் மருந்து கொடுப்பா, இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் போடுவா, நம்ம உடம்பு குணமாகும். இது யூஸ்வலாக நம்ம பார்க்கறது. ஆனால் வெறும்ன கண்ணால் பார்த்தே குணமடையிறது அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான விஷயம் இல்லையா. அது தபஸ் சக்தினால நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி மகாபெரிவா வெறும் பார்வையினாலேயே ஒரு 2-3 விஷயங்கள் எப்படி வைத்தியநாதராக இருந்தார் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஹிந்தி பண்டிட் இருந்தார். அவர் மடத்தோட ரொம்ப தொடர்பு. எந்த ஒரு ஹிந்தி சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், அவர் ஒரு குறிப்பு சொல்லணும்னா அவரை கூப்பிட்டு எல்லாம் கேட்டுப்பா. அவர் ரொம்ப நன்னா அதில் பாண்டித்யம் உடையவர் பாஷையில். ஸோ அவர் கொஞ்சம் வருஷம் ஆனதும் திடீர்னு உடம்பு முடியாமல் போய்டுறது, ரொம்ப வீக்காகிடுறார். அவருக்கு ஆகாரம் செல்ல மாட்டேங்கிறது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு டாக்டர் கொஞ்சம் மருந்து கொடுத்துட்டு என்னமோ இது மாதிரி இருக்குது, சரி இப்போதைக்கு கொஞ்சம் கஞ்சியை கொடுங்கோ, கொஞ்சம் நல்ல பெட் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு இவர் இருக்கார், ரொம்ப வீக்காக இருக்கார். 2ஆம் நாள் திடீர்னு மடத்துலேருந்து ஒருத்தர் பெரியவா பண்டிட்டை கூப்பிடுறார், வர சொல்லியிருக்கார் அப்படின்னு. ஸோ உடனே அவர் பையன் சொல்கிறான், அவர் ரொம்ப வீக்காக இருக்கார், உடம்பே முடியல, கஞ்சி தான் எடுத்துன்னு இருக்கார், அதனால் படுத்தபடியாக தான் இருக்கார், ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கார். சரின்ட்டு திருப்பி அந்த பார்த்துவிட்டு அவருக்கும் தெரியறது, அந்த சேவகர் போயிடுறார். ஒரு கொஞ்ச நேரத்தில் குதிரை வண்டியோட வர்றார் மறுபடியும். இல்லை பெரியவா கூட்டின்னு வர சொல்லியிருக்கா, வண்டி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு. இப்போது இந்த பண்டிட் நினச்சிக்கிற ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சதஸோ ஒரு கிளாரிஃபிகேஷனோ வேண்டியிருக்கு, அதனால தான் மறுபடியும் பெரியவா வர சொல்லி இன்சிஸ்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னுட்டு அவரால் எழுந்துக்க கூட முடியல. அப்படியே அந்த சேவக்காலும் அந்த அவள் பிள்ளையுமா கொஞ்சம் கைத்தாங்கல அவர் அப்படி பிடிச்சி அப்படியே தள்ளாட, கால் கூட ஊன முடியல, ரொம்ப வீக்காக அந்த வண்டியில் உட்காந்து போகிறார். போயிட்டு அங்கே பெரியவா தர்ஷனம் கொடுத்துருக்கா. அங்கே போயிட்டு அவர் பக்கத்தில் எப்பவும் கொஞ்சம் தள்ளி உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துட்டார். சரி ஏதாவது யாரோ வரப்போறா, நம்மளுக்கு கிளாரிஃபிகேஷன் கேட்க போகிறான்னு இவரும் பார்த்துட்டே இருக்க, ஒன்றும் இல்லை. அது பாட்டுக்கு நம்ம தர்ம தர்ஷனங்கிற மாதிரி எல்லாரும் வந்துட்டே இருக்கா. அவளெல்லாம் விசாரிச்சு கொண்டு அவளுக்கு பிரசாதம் கொடுத்து இப்படியே பண்ணிட்டு இருக்கார். இவரும் உட்கார முடியாமல் 2 மணி நேரத்துக்கு ஆயிடுறது. உட்காரு ரொம்ப இவருக்கு டயர்டாக போயிடுறது. என்னடா இது, நம்மளை எதுக்கு கூப்பிட சொன்ன, உடம்பு முடியாதுப்போ வர சொன்னார், முக்கியமான விஷயம் இருக்குன்னு பார்த்தா 2 மணி நேரம் ஆகியும் வேறு எதுவுமே பேசவே இல்லையே இவர். நம்ம வெறும்னா உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு நம்ம இதுக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு இது மனுஷனுக்கு எல்லாருக்கும் தோன்றது. அதுவும் உடம்பு முடியாதப்போ இல்லையா. ஸோ அப்படி இவர் நினைச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் அவர் அணுக்க தொண்டர்கிட்ட சொல்கிறார், இவர் எனக்கு உடம்பு முடியாமல் இருக்கே, நான் கொஞ்சம் வேணா கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்பிடட்டுமா, பெரியவாக்கிட்ட கொஞ்சம் சொல்கிறேலான்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரியவாட்ட போய் சொன்னதும் திரும்பி அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறார், அவருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பு சொல்லிடுறார். கைத்தாங்கலா நிற்க கூட முடியாமல் 2 பேர் பிடிச்சிண்டு வந்தவர் இப்போ தானே எழுந்துட்டார். எழுந்து தானாகவே நிமிர்ந்து நடந்து போயிட்டு அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்தார். சேர்ந்தது வெறும் அது மாத்திரம் இல்லை, வெறும் கஞ்சி கூட அவருக்கு சேராமல் அவருக்கு எழுந்தவர் வீட்டுக்கு போனதும் என்ன சமைச்சிருக்க, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, இலை போடு அப்படின்னார். அவள் ஒய்ஃப் சொல்லியிருக்கேன்னு இந்த மாதிரி உடம்பு உங்களுக்கு முடியல, வயிறுலாம் சரியில்லை, அதனால வெறும் கஞ்சி தானே கொடுக்கறதுக்கா, இப்போ எனக்கு பசிக்கிறது, அதனால நீ என்ன சமைச்சிருக்க இலையில போடு, நான் திருப்தியாக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. ஸோ அப்புறம் உடனே கொஞ்ச நேரத்தில் டாக்டர் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் ஈவினிங் செக்கப்புக்கு டாக்டர் பார்த்துட்டு என்ன நீ பண்ணின, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்ட நீ, சரி இவ்வளோ எல்லாம் சரியாக போயிட்டியே, என்ன பண்ணின அப்படின்னு. ஒன்றும் இல்லை பெரியவா வர சொன்னா, இங்கே போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஒரு 2 மணி நேரம். ஓஹோ, கண்ணால் பார்த்தே உனக்கு வைத்தியம் பண்ணி அனுப்பிச்சுட்டாரா, சொல்ல சாப்பிட்டியா நீ அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அவருக்கு டாக்டர் கிளம்பி போயிட்டார். ஸோ அந்த வெறும் பார்வை, ஃபுல் பார்வை கூட இல்லை, வர்ற பக்தாளுக்கு தான் அவர் பிரசாதம் கொடுத்துட்டார். ஆனா இந்த கடைக்கண் பார்வைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த கடைக்கண் பார்வைக்கு அவ்வளோ பவர் இருந்து அவ குணமானார். இன்னொரு ஃபேமிலி அதே மாதிரி ரொம்ப ரொம்ப வருஷமா எல்லாம் வம்சாவளியா பெரியவாள்கிட்ட அவங்க சேவகம் பண்ணிட்டு மடத்துல ரொம்ப ஸ்ரத்தையா இருந்தவா. அந்த வீட்டு அவளுடைய பொண்ணுக்கு பொண்ணு வைத்து பேரம் பிறந்திருக்கான். ஸோ அப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்பவும் போல வீட்டில் என்னென்ன இதெல்லாம் விசேஷங்கள் பண்ணுவாளோ பண்ணி எல்லாம் ஆச்சு.
கொஞ்ச நாள் ஆயிண்டே இருக்கிறச்சே திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தைக்கு வயிற்று போக்காக ஆரம்பிச்சோம். சரி, அவன் நம்ம யூஸ்வலாக நம்ம அரைக்குழந்தைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கை வைத்தியம் நம்ம பண்ணுவோம், உடனே டாக்டர்கிட்ட தூக்கின்னு போக மாட்டோம். ஸோ அதனால இது மாதிரி கை வைத்தியம் ஏதோ பண்ணியிருக்கா, ட்ரை பண்ணால் அது சரியாகலை. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, கொஞ்சம் டாக்டர்கிட்ட போயிடுவோமா, சின்ன குழந்தையா இருக்கேன்னுட்டு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போயிருக்கா. அவள் ஏதோ மருந்து கொடுத்துருக்கா, அந்த மருந்து அன்னைக்கு எல்லாம் கொடுத்துருக்கா. ஒரு நாள் ஆயிருக்கு, ஒன்றும் குணம் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் ஐயோ என்னடா இது, இன்னும் இந்த குழந்தைக்கு இப்படி குணமாகலை, அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கேன்னு நம்ம உடனே இன்னொரு டாக்டர் யாராவது சொல்வா இல்லையா, அதனால இன்னொரு டாக்டர்கிட்ட போயிருக்கா. இன்னொரு டாக்டர்கிட்ட போயிட்டு அங்கேயும் இந்த குழந்தைய காமிச்சுதான் அவர் அதே போல டெஸ்ட் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு மருந்தை கொடுத்து கொடுங்கோ அப்படின்னு இருக்கா. 2ஆம் நாளும் கொடுத்துருக்கா. 2ஆம் நாளும் இந்த குழந்தைக்கு சொஸ்தம் ஆகலை, வயிற்று போக்கு பாட்டுக்கு இருந்துட்டு அப்படியே ரொம்ப சுருங்கி நாப்பலா எடுத்து இந்த பொண்ணுக்கு தாயார்காரிக்கு எல்லாருக்குமே அது ஒரு பயம் வந்துடும் இல்லையா. அப்போ உடனே அவன் மாமா கிட்டக்க சொல்கிறா, நம்ம வாங்கோம் இங்கே பெரியவாள்கிட்ட நம்ம போய் குழந்தைய காமிச்சுடுவோம், அவர் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பிரசாதம் கொடுத்தாருனாக்கா குழந்தைக்கு சரியாக போயிடும், வாங்குவோம். அப்போ பெரியவா இருந்த அந்த ஒரு கோவிலில் கேம்பில் இருந்த வழி எப்படின்னா, ஒரு ஸ்மசானத்தை தாண்டி தான் அந்த கோவில் இருக்குது. ஸோ சில பெரியவா சொல்கிறா, ரொம்ப சின்ன குழந்தை, நீ தர்ஷனத்துக்குன்னு அந்த தாண்டி போகிறச்சே அது ஏதாவது தோஷம் குழந்தைக்கு அந்த ஸ்மசானத்தை தாண்டினாக்கா வெளியிலன்னா கூட தோஷம் பட்டுடும், வேண்டாமே அப்படிங்கிறா. ஆனால் இவ அம்மாக்காரி அந்த பொண்ணுக்கு அதுலலாம் இல்லை, எந்த தோஷமானாலும் பெரியவாளை தர்ஷனம் பண்ணிட்டா குழந்தைக்கு சரியாயிடும்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்து மாமாவோட கிளம்பிடுறான். கிளம்பி போய் இப்படி நின்றுட்டு இருக்கா கியூவில். கரெக்டாக பக்கத்தில் பெரியவா பக்கத்தில் போனதும் பெரியவா அந்த அணுக்கு தொண்டட்ட குழந்தை காமிச்சு என்னவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவர் கேட்ட உடனே நம்மளுக்கு யூஸ்வலாக நம்மளுக்கு துக்கம் மீறிண்டு வந்துடும் இல்லையா. உடனே குழந்தைய அப்படியே பெரியவா முன்னாடி போட்டுட்டு அழுதுண்டே இந்த மாதிரி பெரியவா நீங்கள் தான் காப்பாற்றணும், நாங்கள் இந்த மாதிரி கைவைத்தியம் பண்ணோம், இந்த டாக்டர் காமிச்சோம், இந்த டாக்டர் காமிச்சோம், எல்லா கதையும் சொல்லிடுறா. இது மாதிரி மருந்து கொடுத்து ஒன்றும் ஆகலை பெரியவா, நீங்கள் தான் இந்த குழந்தைய எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. உடனே அப்படின்னு கொஞ்சம் அவளை அமைதியாக இரு, ரொம்ப துக்கப்படாதேங்கிற அப்போ கையை காமிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே இந்த குழந்தைய அப்படி மேலே கீழே பார்த்தாராம். பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு விபூதி குங்குமம் இது பிரசாதம் கொடுத்துட்டு பயப்படா போயிட்டு வா எல்லாம் சரியாகும். வீட்டுக்கு வந்திருக்கா, அந்த விபூதி துளி இட்டு விட்டு துளி அந்த வாயில் அந்த குழந்தைக்கு போட்டு வயிற்றில் தடவி இருக்கா, குங்குமத்து துளி இட்டு விட்டுருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே வயிற்று போக்கு துளியே கம்மியாக ஆச்சு. அடுத்த நாள் அந்த குழந்தை நன்னா சிரிச்சுண்டு எழுந்து நன்னா விளையாடி எல்லாம் பண்ணினதும் இவ அத்தனை பேருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஒரே ஒரு சின்ன பார்வை பார்த்துருக்காரு, ஒரு விபூதி குங்குமம் பிரசாதம். ஸோ கண்ணால அந்த தீட்சையிலேயே அந்த தபஸோட வலிமையினால வைத்தியநாதனா இருந்து மெடிசன் படித்த டாக்டர்கள் பண்ண முடியாத அந்த சிகிச்சையை அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு. அதனால நமக்கு இதுலேருந்து கிடைக்கிற பாடம் என்ன, குருவை நம்ம கெட்டியா பிடிச்சிட்டோம்னா, அவ வழியில நம்ம நடந்தோம்னா, எந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அதை தாண்டி வர்றதுக்கு அவர் கூடவே நம்மளை அழைச்சிட்டு போவார். நிறைய இன்சிடென்ட் நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு பார்த்ததும் அந்த மாதிரி. ஸோ குருவை சரணாகதி அடைஞ்சோம்னாக்க, அவர் சொல்ற வழியில நம்ம போனோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்பவும் சிறப்பாக இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமான குரு சொல்லி நம்ம பாராயணத்துக்குன்னு வந்தது, ஒரு அற்புதமான கோவிலில் வந்திருக்கோம். அதனால எல்லாருக்கும் க்ஷேம லாபங்கள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர்.